நேச்சுரலா கம்மி பண்றதுக்கான ஒரு 10 உணவு பழக்கம் பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். இந்த டயட்டை ஃபாலோ பண்ணும்போது யூரிக் ஆசிட் இருக்கக்கூடிய ஜாயிண்ட் டு ஜாயிண்ட் வலிகள் ஒரு வாரத்திலிருந்து குறைய ஆரம்பிக்கும். சோ இப்போ நம்ம கால் பாதம் ஒண்ணு காட்டுறோம். பேஷண்ட்டுக்கு யூரிக் ஆசிட் லெவல் above the normal இருக்கு. ரிஃப்ளெக்ஸாலஜில உங்க காலுடைய மத்திய பகுதி தான் சிறுநீரகத்துக்கும் வயிற்றுக்குமான பகுதி. அங்க நீங்க நிறைய கரும்புள்ளிகள், காலுடைய நிறம் பாத்தீங்கன்னா மாற்றமா இருக்கும், அந்த வெள்ளை நிறத்துல இருக்காது. சோ அப்ப இந்த பர்டிகுலர் யூரிக் ஆசிட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அவங்க காலை வாஷ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு அடையாளங்கள் இருக்கும். ஒண்ணு, கால் அந்த நடுப்பகுதி மட்டும் அப்படியே சுருக்கமா சுருங்கி போயிருக்கும், இல்லையா மரமறுத்து போயிருக்கும், இல்ல ரொம்ப உள்வாங்கி இருக்கும். சோ நார்மல் ஃபுட் எப்படி இருக்குன்ற போட்டோ நம்ம காமிக்கிறோம். சோ அப்ப இது அடையாளங்கள் நம்ம எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா நமக்கு அந்த யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் எந்த அளவுக்கு ஆழமாக நம்ம உடம்புல தேக்கம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு காட்டுது. சோ இப்ப நம்ம சொல்ற டயட்ல ஃபாலோ பண்ணிட்டு 1 மந்த் கழிச்சு அதே பாதத்தை நீங்க வீட்ல இருந்தே கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அதுல கண்டிப்பா நல்லா ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். சோ அப்ப உங்க ப்ராப்ளம்க்கு தகுந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடிய ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்க, நம்ம சொல்லக்கூடிய ஃபுட்டை சாப்பிடுங்க. ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் ஃபாலோ பண்ணும்போது பெர்மனண்டா இப்ப மாத்திரை போட்டா அப்பத்துக்கு தான் லெவல் குறையும், ஆனா பெயின் குறையாது. ஆனா நம்ம டயட் ஃபாலோ பண்ணும்போது நமக்கு ரீடிங்ஸ் நீங்க போய் செக் பண்ணி பார்த்தாலும் குறைய ஆரம்பிக்கும். வலிகளும் நம்ம சொன்ன மாதிரி 7 நாள்ல இருந்து படிப்படியா நல்லா குறைய ஆரம்பிக்கும். அதே சமயம் கால் பாதத்திலையும் மாற்றம் ஏற்படுறத கண் கூட நீங்க பார்க்க முடியும். சோ இந்த ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்க. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ரொம்ப நுணுக்கமா எல்லா விஷயங்களையும் எல்லா டிப்ஸும் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இந்த யூரிக் ஆசிட் லெவல்ஸ நேச்சுரலா நம்ம கம்மி பண்ண கத்துக்கிட்டாலே ஒரு 7 நாட்களுக்குள் வலிகள் குறையும். கட்டாயமாக உடலில் இருக்கக்கூடிய வீக்கங்கள், இந்த யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ்னால வரக்கூடிய வீக்கங்கள் குறையும். நம்ம என்ன உணவு சாப்பிடணும்னு தெரியாம நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இருக்கக்கூடிய பியூரின்ஸ் தான் இந்த மாதிரி யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸா ஃபார்ம் ஆகுது. அப்ப பிளட் சர்க்குலேஷன் பாதிக்கப்படும். பிளட் சர்க்குலேட் ஆகுறது கம்மியாகும் போதுதான் இந்த மாதிரியா கால்ல வீக்கங்கள், இன்ஃப்ளமேஷன், தாங்க முடியாத வலிகள் ஏற்படுது. பிக் டோ ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. யூரிக் ஆசிட் அதிகமாகும் போது காலுடைய கட்டை விரல்ல பாதிப்புகள் ஏற்பட்டு வீக்கம் ஏற்படும். அந்த மாதிரி கணுக்கால் முட்டிகள்ல தாங்க முடியாத வீக்கம், காலையே கீழே ஊட முடியாது, ஊசி குத்துவது போன்ற வலி, டெண்டர்னஸ் சொல்லுவாங்க. லைட்டா தொட்டா கூட அந்த இம்பல்ஸ் நமக்கு ஜாஸ்தியா தெரியும். அந்த அளவுக்கு இந்த யூரிக் ஆசிட் பெயின் ஒரு பெயின் கில்லருக்கு கூட கண்ட்ரோல் ஆகாது. இன்னும் நாளடைவுல நம்ம அதை கவனிக்காம ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ணாம வெறும் மருந்து மாத்திரைகளை நம்பி இருக்கும் போது இந்த மாதிரி போன் டிஃபார்மிட்டிஸ், கவுட் அட்டாக்னு சொல்லுவாங்க. எந்த நேரத்துல இந்த மாதிரியான கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகுதோ அப்பெல்லாம் தாங்க முடியாத வலி மற்றும் எலும்புகளில் இது போன்ற மாற்றம் ஏற்படும். காலுடைய கட்டை விரலுடைய பொசிஷன் மாறும். இந்த மாதிரி விரிவடைவது, ஒரே இடத்தில் அதிகப்படியான இறுக்கமான வீக்கங்கள் ஏற்படுது. இதெல்லாம் கிரானிக்கான கவுட் அட்டாக்கோட சிம்டம்ஸ். இதையெல்லாம் நம்ம கட்டுப்படுத்தணும்னா உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியம். நம்மள முதன்மையானது நான்வெஜ் ஃபுட் தான். சிக்கன், மட்டன், முட்டை, ஃபிஷ், சீ ஃபுட், அதுல செஞ்ச பிரியாணி, எண்ணெயில பொரித்த உணவு, பேக்கரி ஐட்டத்தை 6 மாசம் ஸ்டாப் பண்ணாம இந்த பியூரின்ஸ் லெவல் கண்டிப்பா ஃபாஸ்டா நமக்கு லோயர் ஆகாது. முக்கியமானது ஆல்கஹால் கன்சப்ஷன். டோன்ட் கன்சியூம் ஆல்கஹால் ஃபார் அட்லீஸ்ட் 6 months. வாரம் ஒருவரை, மாசம் ஒருவரை குடித்துட்டு கொண்டிருக்கும் போது சிறுநீரக பாதிப்புகள் ஏற்படும். அதிகப்படியான யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ்னால ஸ்டோன் டெபாசிட் ஆச்சுன்னா அந்த ஸ்டோன் ஃபார்மேஷன்னால இன்னும் இந்த கவுட் அட்டாக்ல இருக்கக்கூடிய பெயின், இன்ஃப்ளமேஷன் அதிகமாகும். ஸோ அப்ப இந்த நான்வெஜ்ஜுக்கான சப்ஸ்டிடியூட் பாத்தீங்கன்னா மஷ்ரூம். ஸோ மஷ்ரூம்ல நம்ம ரைஸ்ல, புழுங்கல் அரிசியில நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணிக்கலாம், வெஜிடபிள்ஸ்ல ஆட் பண்ணிக்கலாம். நம்ம குக் பண்ற எல்லா உணவுலையுமே தாராளமா மஷ்ரூம் நம்ம ஆட் பண்ணலாம். மஷ்ரூம் கொஞ்சம் ஈஸியா டைஜஸ்ட் ஆகும், எண்ணெயில பொரிக்காத வரைக்கும். ஸோ அடுத்து இந்த கவுட் அட்டாக் சிம்டம்ஸ் ரெடியூஸ் ஆகணும்னா இந்த ஃபுட்டோட சீக்ரெட் தெரிஞ்சுக்கணும். எதுலெல்லாம் பியூரின்ஸ் இருக்கு, எதுலெல்லாம் பியூரின்ஸ் கம்மியா இருக்கு, எதெல்லாம் ஈஸியா டைஜஸ்ட் ஆகுமோ அதெல்லாம் பியூரின்ஸ் லெவலையும் யூரிக் ஆசிட் லெவலையும் இன்டேக்ல குறைக்கும். பாதாம் பிஸ்தா நல்லதுதான், அது ஒரு விளையாடுற குழந்தைக்கு. அதை கொண்டு போய் யூரிக் ஆசிட் ப்ராப்ளம் இருக்கிற பேஷண்ட்டுக்கு கொடுக்கும் போது அது ஈஸியா செரிமானமாகாம கேஸ் ஃபார்ம் ஆகி வலிகளை அதிகப்படுத்திடும். அப்ப ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆன செர்ரிஸ், டேட்ஸ், கிரேப்ஸ், கிஸ்மிஸ்
இதெல்லாம் எடுத்தா உங்களுக்கு ஃபாஸ்டா டைஜஸ்ட் ஆகும், பிளட்ல நல்ல சர்க்குலேஷனும் ரத்த உற்பத்தி ஏற்படும். கீரையை பொறுத்த வரைக்கும் முருங்கைக்கீரை சத்து தான், ஆனா ஒரு கவுட் பேஷண்ட்டுக்கோ யூரிக் ஆசிட்ல பிரசண்டா இருக்கிறவங்களுக்கோ அது நல்ல ஃபுட் இல்ல. சோ அப்ப புளிச்ச கீரை அது ஈஸியா அந்த புளிப்பின் காரணமா ஈஸியா டைஜஸ்ட் ஆயிடும். அது நல்ல புளிப்பு. நம்ம உணவு செரிமானமாகாம வயிற்றில் தேங்கக்கூடியதுதான் கெட்ட புளிப்பு. இந்த வித்தியாசத்தை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஜூஸ் பொறுத்த வரைக்கும் ஏபிசி ஜூஸ் குடிக்கிறது எனக்கு ஒரு பேஷன் ஆயிடுச்சு. அதுல இருக்கிற பீட்ரூட்டும் கேரட்டும் அவ்வளோ சீக்கிரம் ராவா கன்சியூம் ஆகும்போது பெயின் இருக்க பேஷண்ட்க்கு டைஜஸ்ட் ஆகாது. ஸோ அப்போ அந்த ஃபுட்டை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம நல்லா டைஜஸ்டிவா இருக்கக்கூடிய ஒரு ஜூஸ் தான் நம்ம குடிக்கணும். மாதுளம்பழம், நெல்லிக்காய், ஆப்பிள் இதை மூலியம் அடிச்சு குடிக்கும்போது ஃபாஸ்டா நமக்கு டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும், ரத்த ஓட்டமும் உற்பத்தியும் அதிகமாகும். யூரிக் அமிலத்தின் அளவையும் இந்த வலிகளையும் குறைக்க பெஸ்டான ஹோம் ரெமெடிஸே உணவு கட்டுப்பாடு தான். அது இல்லாம அவசரப்பட்ட மாத்திரைகள் நம்ம எடுக்கும்போது ரத்தத்தில் கெமிக்கல்ஸ் அதிகமானா போன் டேமேஜ் ஏற்படும், போன் டென்சிட்டி குறையும். ஸோ அதற்கான ஆயுர்வேதிக் சப்ஸ்டிடியூட் தான் அமிர்தாதி சூரணம். 2 பதிவா தொடர்ந்து சொல்றோம். இது ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்து சுடுதண்ணீர்ல உணவுக்கு பின் எடுத்து வரும்போது இதில் இருக்கக்கூடிய சீந்தல் குடி சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும். சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் யூரின் வழியா நல்லா நமக்கு யூரின் வெளியே போனாலே வீக்கம் குறைஞ்சிரும், வலி குறைஞ்சிரும். அப்ப வலி மாத்திரம் இருக்கக்கூடிய அவசியம் இல்லாம போயிடும். அடுத்து யூரிக் ஆசிட் அளவை ரெடியூஸ் பண்ண எவ்வளவு தண்ணி இன்டேக் பண்ணணும் அப்படின்ற டவுட். சில பேர் 2 லிட்டர் குடிங்க, 3 லிட்டர் குடிங்க, நிறைய குடிங்கன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம உடம்பே நம்ம கிட்ட ஒண்ணு சொல்லும், அதுக்கு பேர் தான் தாகம். அப்ப தாகம் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு தண்ணி குடிக்கணும், தேவையான அளவு தண்ணீர் குடிக்கணும். நம்ம வேணா எக்ஸ்ட்ராவா மூலிகை குடிநீர் மாதிரி குடிக்கலாம். பதிமுகம் பட்டை குடிநீர், பதிமுகம் பட்டை நாட்டு மருந்து கடையில வாங்கி இது ஒரு பெஸ்டான ஹெர்பல் மெடிசன். யூரிக் ஆசிட் அளவை கம்மி பண்ண தண்ணியில கொதிக்க வச்சு அதை வடிகட்டி குடித்து வரும்போது நல்ல ரத்தத்துல சர்க்குலேஷன் அதிகமாகும், யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் கரையும். அப்புறம் நம்ம பண்ற தப்பு சத்துக்கள் பத்தலன்னு சொல்லி சத்து மாத்திரை எடுக்கிறது, அயன் மாத்திரை எடுக்கிறது, புரோட்டீன் பவுடர்ஸ் எல்லாம் குடிக்கிறது. அந்த பால்ல வர கலந்து குடிப்பாங்க. இதெல்லாம் நமக்கு செரிமானத்தை மந்தப்படுத்தும். செரிமானம் எப்ப மந்தமாகுதோ வலிகள், யூரிக் ஆசிட் பெயின்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா உடம்பு டைஜஷன் பண்ற வேலையை பார்த்துட்டு இருந்தா ஹீலிங் அண்ட் ரிப்பேர் எப்படி நடக்கும், இம்யூன் சிஸ்டத்தை எப்படி பூட் பண்ண முடியும். சோ அப்ப குல்கந்த் இது ஒரு அற்புதமான ஹெர்பல் மெடிசன், நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். ரோஜா இதழ்களை தேன்ல ஊற வச்சிருப்பாங்க, சக்கரை பாகு இல்லாததா பார்த்து வாங்குங்க, இல்ல வீட்லயே செஞ்சுக்கோங்க. இந்த குல்கந்த் எவ்வளவு நாள் தேன்ல ஊறுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு செரிமானத்தை அதை அதிகப்படுத்தி கொடுக்கும். அடுத்து நம்ம பண்ற தப்பு அதிகமா கால்சியம் சப்ளிமெண்ட் வேணும்னு பால் எடுக்கிறது. சோ பால் எடுக்கும் போது வலிகள் அதிகமாகும், மறந்துடாதீங்க. அதுல இருக்கக்கூடிய கொழுப்பு சத்து அவ்வளவு சீக்கிரமா இந்த யூரிக் ஆசிட் ப்ராப்ளம் இருக்கிற பேஷண்ட்டுக்கு செரிமானம் ஆகாது. அதற்கு பதிலா மோர்ல கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு அதிகமா நீர்மோர் பருகலாம், லெமன் ஜூஸ் குடிக்கலாம். லெமன் ஜூஸ் குடிக்கும் போது புளிப்பு யூரிக் ஆசிட் ப்ராப்ளம்க்கு ஆப்டா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா நம்ம ஏற்கனவே நல்ல புளிப்பு எது கெட்ட புளிப்பு எதுன்னு சொல்லிட்டோம். அதனால 1 டம்ளர் தண்ணியில 4-5 சொட்டு லெமன் கொஞ்சம் உப்பு போட்டு குடிக்க குடிக்க ஜீரண சக்தி அதிகமாகும். அப்புறம் இந்த உப்மா சாப்பிடுறது, சேமியா உப்மா சாப்பிடுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க, பெயினை இன்க்ரீஸ் பண்ணும். அதற்கு பதிலா நம்ம ஒவ்வொரு பதிவிலும் சொல்ற மாதிரி ப்ரோபியோட்டிக்ஸ், இது அதற்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அரிசி கருப்பு கவுனி அரிசி. அதை நல்லா கூழாக்கிக்கோங்க, ஆற விட்டு இரவு தண்ணீர் ஊற்றி வைத்து அடுத்த நாள் கரைத்து குடிக்கும் போது நமக்கு நல்ல ஒரு உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு ஆற்றல் உடலில் உருவாகும். எல்லா வலிகளையும் குறைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி இந்த ப்ரோபியோட்டிக்ஸ்ல இருக்கு. அடுத்து எளிமையா செரிமானமாகக்கூடிய வெஜிடபிள் தோசை, நமக்கு நல்ல ஆனியன் தோசை, இந்த மாதிரி காய்கறிகளோட சாப்பிட்டுவாங்க. செரிமானத்தை மந்தப்படுத்தக்கூடிய சப்பாத்தி, குளூட்டன் நிறைந்த உணவுகள், மைதா, பரோட்டா எடுக்கும்போது கண்டிப்பா பெயின் பேஷண்ட்டுக்கு அதிகமாயிடும். அதனாலதான் அந்த பெயினை டேப்லெட் போட்டு கண்ட்ரோல் பண்ண கவுட் அட்டாக்ல வரக்கூடிய எல்லா ஒரு அறிகுறிகளும் அதிகமாகுது. அப்ப ஈஸியா டைஜஸ்ட் ஆகிற மாதிரி இட்லி இதுதான் பெஸ்டான ஃபுட்டு. அதை சப்ஸ்டியூட் பண்ண மறந்துடாதீங்க. இப்ப எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், மேடம் நான் டிராவல் பண்ண போறேன், இல்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறேன், ஊருக்கு போறேன், அப்ப நான் என்ன ஃபுட்டு சாப்பிடலான்னு. அன்னைக்கு ஒரு நாள் நீங்க கடையில நார்மலா இட்லி, தோசை, லெமன் ரைஸ் அந்த மாதிரி ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாம், பரவாயில்ல. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் டயட்டை ரீஸ்டார்ட் பண்ணுங்க, மெடிசன்ஸை ரீஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனா
கடையில சாப்பிடும் போது நம்ம எந்த ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ண சொல்லியிருக்கோமோ அதை மட்டும் தொடர்ந்து அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேரோட ஒர்க் நேச்சர் டிராவலிங்கா இருக்கு. ஸோ அப்போ டிராவல் டைம்ல அதை கணக்கு காட்டி நீங்க சிக்கன் பிரியாணியும் மட்டன் பிரியாணியும் சாப்பிடாம கொஞ்சம் வெஜிடேரியன் டயட்ல ரசம் சாதம், லெமன் சாதம், புதினா சாதம் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. ஹெல்த் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தென் வெல்த். அதை மறந்துடக்கூடாது. நம்ம கிளினிக் ஸ்ரீயா ஹெல்த் கேர்ல நம்ம ஆன்லைன் டயட் கவுன்சிலிங் ப்ரொவைட் பண்றோம். ஸோ உங்க நோய் பற்றிய முற்றிலுமான ஒரு விவரம் பிளஸ் கால் உள்ளங்கால் பத்தோட போட்டோ, உங்க ரிப்போர்ட்ஸ் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கான கம்ப்ளீட் சப்போர்ட், ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் கைட்லைன்ஸ் நம்ம கிளினிக் மூலமா கிடைக்கும். உங்களுக்கு என்ன இன்னும் இந்த நோய் பற்றி என்ன தகவல் வேணும், யூரிக் ஆசிட் பத்தி, உணவு முறை பற்றி என்ன டவுட்ஸ் இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அதற்கான ரிப்ளை நம்ம இமிடியேட்டா கொடுப்போம். பிளஸ் உங்களுக்கு இன்னும் எந்த நோய் பற்றிய தகவல் வேணுங்கிறதையும் மறக்காம அப்டேட் பண்ணுங்க. நம்ம ஸ்ரீயா கேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வாய்ப்பை கொடுத்த, வாழ்வை கொடுத்த இறைவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.